தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 8 வசனம் 17 முன்பகுதி. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த கால வேளையில கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறோம், கர்த்தரை போற்றுகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நீங்க இன்றைக்கு ஆண்டவரே எங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய நோய்களை சுமந்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த கால வேளை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறோம் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே. எந்த பலவீனத்தின் பாதையில போய்கொண்டு இருக்கிறார்களோ, எந்த நோய்களினாலே ஆண்டவரே உடைய பிள்ளைகள் பலவீனப்பட்டு இருக்கிறாங்களோ அப்பா, இன்றைக்கு ஆண்டவரே அப்பா உங்க ரத்தத்தினால ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க சிந்தின ரத்தத்தினாலே ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஆண்டவரே ஒரு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவரே எந்த இடத்துல பலவீனங்கள், எந்த இடத்துல நோய்கள் ஆண்டவரே, டாக்டரால கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் அப்பா அப்பா இப்பொழுது ஆண்டவரே அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை ஆண்டவரே நீங்க கொடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய வல்லமை இறங்குகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அருளுகிற சுகத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த ஜெப வேளையில ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்துல ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. பலவீனப்பட்ட சரீரம் ஆண்டவரே பலத்தால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நோய்வாய்ப்பட்டிருக்கிற சரீரம் ஆண்டவரே சுகமடைந்து ஆண்டவரே தேவனை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பேருக்கும் கர்த்தர் கொடுக்கிற சுகத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க சுமந்து கொண்டீங்கப்பா பலவீனங்களை, நோய்களை ஆண்டவரே நீங்க சிலுவையில சுமந்து கொண்டீங்கப்பா. இனி உம்முடைய பிள்ளைகள் சுமக்க தேவையில்லை ஆண்டவரே அப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உம்முடைய பிள்ளைகள் சுகமாகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.